அப்புறம் நீரா ஆப்ல ஃப்ரீ க்ளோசிங் டிப்ஸ் என்னென்ன டிப்ஸ்ன்றத பார்க்கலாம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு 1 இல்லன்னா 2 இஎம்ஐல நீங்க ஃப்ரீ க்ளோஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா, ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறையும். இதே லாஸ்ட் 1, 2 இஎம்ஐ இருக்கும். எந்த ஆப்ல இந்த ஆப்ல இல்ல எந்த பேங்க் எதுலயுமே நீங்க ஃப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. விட்டுருங்க. ஏன்னா, அப்பவும் நீங்க பண்ணும்போது ஃப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் பிளஸ் ஃப்ரீ க்ளோசிங் ஃபீஸ் சொல்லி 2 போடுவாங்க. இதில நான் இப்ப ஃப்ரீ க்ளோஸ் பண்றேன் பிளஸ் நார்மல் இஎம்ஐ எவ்வளோ டிஃபரெண்ட் நீங்களே பாருங்க. நார்மலா என்னோட இஎம்ஐ நானே பே பண்ணா ரூ. 3749 வருது. அதுவே எனக்கு 1 இஎம்ஐ தான் பெண்டிங். ஸோ, இந்த 2 இஎம்ஐ இருக்கும்போது செக் பண்ணிட்டு இதே மாரி தான் வந்துச்சு. ஃப்ரீ க்ளோசிங்ன்ற ஆப்ஷன்ல போய் பண்றேன். ஏன்னா உடனே நமக்கு வந்து ஃப்ரீ க்ளோஸ் ஆயிரும். இதில சிவில் அஃபெக்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரீ க்ளோஸ்ல போறேன். இப்போ ரூ. 172 இந்த சார்ஜஸ் போடுறாங்க. எதுக்கு? இதுக்கு நம்ம இஎம்ஐலே பே பண்ணிக்கலாம்ல. இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த இதுலயும் இப்படி தான் வரும். ஃப்ரீ க்ளோஸ் எப்போ பண்ணணும்? 1, 2 இஎம்ஐ இருக்கும். லாஸ்ட் 1, 2 இஎம்ஐ இருக்கும்போது ஃப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழ குடுக்குறேன். அதில வந்து இந்த ஆப்ப பத்தி ஃபுல்லு டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி லோன் எடுத்தேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில் குடுத்துருக்கேன். கீழ அந்த இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் கீழ கிளிக் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.